நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:08 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:25 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று மாலை 5:25 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:25 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசினியர்கள். இன்று பெரிய மனிதனின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீருங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க கொடுங்க. உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெறுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை கண்டிப்பாக மாறும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு என்று பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடக்கும் விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அற்புதமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று எல்லோருக்கும் மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு என்று ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளிடையே சொல்ல முடியுங்க. பரணி என்ற வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு சந்தர்ப்பங்களை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். கிருத்திகை என்று பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பக்க பலமாக நண்பர்கள் என்று இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். உறவுகள் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருக கொடுங்க. இன்று மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அதே போல் பங்கு சந்தைகளிலும் லாபம் வெட்டிக் கொள்ள முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் கூடுதலாக இருக்கக்கூடும். மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்குங்க. கூடுதல் பணவரவு என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. முக்கிய பொறுப்புகள் இன்று கண்டிப்பாக வரக்கூடும். மன மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் இன்று முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மன திருப்தியும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைதி விடக்கூடும். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையுங்க. பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்க்கை நடத்த முடியும். காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். பதட்டம் இருக்கும். குழப்பம் இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள்.
கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நீங்க நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கூட்டுத் தொழில் உங்களுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்குங்க. நல்லதொரு பதவிகள் வரக்கூடிய சூழல் இருக்கும். பட்டும் படாமல் சில காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள், உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ரோகிணி. என்ற காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. முக்கிய பொறுப்புகள் வரக்கூடிய சூழல் இருக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பல பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்குங்க. இந்த அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிருகசீரிஷம். இன்று உங்களுக்கு நட்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத செலவுகள் தயவு செய்து வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று படிப்படியாக தனது வாழ்க்கை நிலையை உயர்த்திக் கொள்வீர்கள். வரவு ஓரளவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்துக்கு உதவி சிலரை சந்தித்து மகிழ்வீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆர்வமுடன் சில பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக இன்று பண வரவு இருக்க கொடுங்க. கமிஷன் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும். கனவுகள் ஓரளவு கண்டிப்பாக நினைவாகும். கடின முயற்சிக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். கடன் தொல்லைகள் சற்றே குறைந்து விடக் கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கூடுமானவரை பெண்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பம் நீடிக்கும். காதல் புரியுமா புரியாது என்ற குழப்பம் இருக்கும். முக்கியமாக சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியமாக எதையும் பேசுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றில் இருக்க பாருங்கள், அது வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை. இன்று குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமானதாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. புனர்பூசம். இன்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகளை ஓரளவு ஏற்றுக்கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக கொடுங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். யாருக்காகவும் வாதிட வேண்டாம். முக்கியமாக பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மனக்கவலை கொஞ்சம் இருக்குங்க. சில காரியங்கள் உங்களுக்கு பின்னர் தான் சரியாக கூடும். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும்.
வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். அனுகூலமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. நடப்பவைகள் அனைத்தும் கூர்ந்து கவனியுங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். நம்பிக்கைக்குரிய விதம் எல்லோரும் நடந்து கொண்டாலும் சில சந்தேகமும் இருக்கத்தான் செய்கின்றது. வெளிநாட்டு தொடர்புடையவற்றில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். வரன்கள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனம் இருக்கட்டும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. நண்பர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுவீர்கள். பயன் தரும் வேலைகளை மட்டும் ஈடுபடுங்கள். முயற்சிகள் ஓரளவே வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. அதே போல கடகம் ராசினியர்கள் கடன் பிரச்சனைகளை அணுகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன் வாங்காதீர்கள். அது தேவையில்லாத பிரச்சனையை இழப்பக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுக வேண்டும். இன்று ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் கூட ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமான முறையில் செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பெண்களுக்கு இன்று நடக்கும் காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். நடப்பவைகள் அனைத்தும் வெற்றியாக இருக்க கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள். குழப்பம் வேண்டாம். மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கும். மாணவர்கள் புரிந்து கொண்டு எதையும் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. செயல்களில் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. என்ற எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் என்று சிறப்பாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண தட்டுப்பாடு குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இரவும் பகலும் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். ஆயில்யம் என்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. வியாபாரத்தின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். மிகவும் நேர்முடன் செயல்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். சந்தோஷமான எண்ணங்கள் ஏற்படக்கூடும். மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதிகாலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஓரளவு வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அதிகாலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அனுகூலமான நல்ல தகவலும் கண்டிப்பாக வரக்கூடும். சிம்ம ராசினியர்கள் மற்றவர்கள் மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு அதற்கு ஏற்றாற் போல செயல்படுவீர்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு பலரும் உதவியாக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடைபெறக்கூடும். செலவுகளை மட்டும்தான் நீங்க சமாளித்து விட வேண்டும். கேட்ட இடத்தில் பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். தயவு செய்து யாருக்கும் உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். என்று பெண்கள் மென்மேலும் முன்னேறி செல்வீர்கள். நடுநிலையாக யோசிப்பீர்கள். எல்லோருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், திட்டம் இருக்கும், குழப்பமும் இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். தயவு செய்து காதலுக்காக சந்தேக பார்வை வேண்டாம்.
என்று மாணவர்கள் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பாடங்களில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் சக மாணவருடன் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. யாருக்கும் உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். என்று நீங்க மன வருத்தம் குழப்பம் ஏற்பட்டது போக போக சரியாகுங்க. பூரம். உடல் சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்குங்க. பிணிகள் கொஞ்சம் இருக்குங்க. எதையும் கொஞ்சம் நேர்த்தியாக செய்வது நல்லது. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. உத்திரம். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திடகார்த்தமான விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடும். உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்தவைகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய சிரமங்கள் ஏதும் இருக்காது. பெரிய மனிதர்களின் நட்பு இன்று கிடைக்க கொடுங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். முன்னேற்றம் கூடுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். பொருளாதார நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடும். இலாகா மாற்றங்களால் வருத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். என்று எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்ப்புகள் போக போக விலகி செல்லும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. யாருக்காவது உத்தரவாதம் தரும் பொழுது கவனமாக கொடுக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற கடுமையாக பாடுபடுவீர்கள். நட்பு ரீதியில் சிரமம் இருக்கும். போக போக சரியாகும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தாருடைய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாங்க. காதலில் நீங்க முடிவெடுக்கும் போது கொஞ்சம் தெளிவாக எடுக்க பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது கூட ரொம்ப நல்லது. சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். காதலுக்காக நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். கல்வியிலும் சாதிக்க முடியுங்க. இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இன்று மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். நடப்பவைகள் அனைத்தும் நல்லவையாக இருக்க கொடுங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பெரும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்ற தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். நல்லதொரு மனநிலை இன்று ஏற்பட கொடுங்க. இன்று தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனமாக எடுப்பது ரொம்ப நல்லது. அதே போல் கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பங்குச் சந்தைகளிலும் லாபம் கிடைக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை. இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடைய கொடுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுயமரியாதை கண்டிப்பாக வெளிப்படுங்க. எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள்.
துலாம் ராசி நேயர்கள் இன்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் தேட வேண்டாம். மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னோர் சொத்துக்கள்ல இருந்து வர வேண்டிய லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அனுகூலமாக இருக்க கொடுங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை கிட்டும். இன்று எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்கும் முன்பு யோசித்து எடுப்பது நல்லது. அனைவரையும் ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக கூடும். பொருள் வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்லதொரு சேர்க்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டாகுங்க. எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி செல்வீர்கள். வழக்கத்தை விட இன்று நீங்க வேகமாக வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். சொக்க தங்கமாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். என்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றி ஏற்படக்கூடும். துலாம் ராசினியர்கள் தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். பெண்கள் இன்று கூடுதல் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் அடைப்பீர்கள். என்று விரைவாக வாழ்க்கையை நீங்க கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று முயற்சி கண்டிப்பாக திருப்பும் முனையாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். தெளிவான முடிவெடுப்பது காதலுக்கு உகந்தது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடும். எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. முன்னோர் சொத்துக்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் லாபம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. தீவிரமாக ஆலோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். பேச்சின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. நல்லவரின் மதிப்பு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப்பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கோபமாக பேசும் சூழலை கொஞ்சம் உருவாக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். தீவிரமாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவீர்கள். இன்று முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் அனுகூலமாக இருக்கக்கூடும். என்று கூடுதலாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழ்வர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாளாக இருக்கக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம் நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல திருப்பங்கள் உண்டாகக்கூடும். புகழ்மிக்கவரின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் காரியங்கள் வெற்றி இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். குழப்பம் வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. உத்தியோக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவினால் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் இன்று கலந்து பேசி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கோபமாக பேசும் சூழல் அவ்வப்போது ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடல்நலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகனங்களை செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இழந்து பின்னே சரியாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று விவசாய துறையில் உள்ளவருக்கு விவசாய கொள்முதல் பொருட்களால் நல்ல லாபம் கிடைக்குங்க. நட்பினாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். நட்பு ரீதியில் சிரமங்கள் கொஞ்சம் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. காதில் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தை கொண்டு இருக்கும். இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதல கொஞ்சம் பொறுமை காப்பது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சாகம். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். கோபமான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மிக நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். சிலருக்கு வண்டி வாகனம் மூலம் செலவு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். இன்று குடும்பத்தாரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். குடும்பத்திலும் ஓரளவு ஒற்றுமை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்காக இன்று நீங்க கடுமையாக உழைப்பீர்கள். முன்னோர்கள் சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள். அந்நிய தேச பயணம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனுகூலமான திருப்பம் ஏற்படக்கூடும். உயர் பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. கேட்டை. இன்று தீவிரமாக ஆலோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமையை பலப்பட கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சி கொடுமலாக இருக்க கொடுங்க. உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்கக்கூடும். கோபமாக பேசுவதை விட்டுவிடுங்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். என்று நீங்க வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று திறம்பட பேசி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பண தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். அன்பு நண்பர்களின் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இழுபறியான வழக்குகளை கூட கண்டிப்பாக வெற்றி கிட்டும். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருக்குங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் பலம் பெற கொடுங்க. பார்த்து செலவு செய்யுங்கள். செலவுகளை சேமிப்பாக மாற்றுங்கள். எதையும் இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். புரிந்து கொண்டும் செயல்படுங்கள். என்று பெண்கள் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். எல்லாவற்றிலும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு திருமலாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் முடிவெடுப்பீர்கள். இன்று எதை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இருந்து கொண்டிருப்பீர்கள். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். முயற்சியின் பேரில் முன்னேற்றம் இருக்குங்க. இழுபறியான காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பூராடம். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். செயல்களில் வேகம் பிறக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்படும் திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். என்று ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது காரியங்களை வெற்றி கொடுக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. எதையும் யோசித்து செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சரக்குகள் கையில் இருக்கக்கூடும். கண்டிப்பாக விற்று தீர கொடுங்க. என்று நிதி நிலைமை ஓரளவு சீர்படும். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும். பணியும் விரைவாக செயல்பட கொடுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க உடைமைகள் மீது கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். செய்யும் வேலைகளை கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். இழுபறியான வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. பேச்சு கொடுத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும். நட்பு ரீதியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று புதிய சகவாசங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனோதைரியம் என்று ஏற்பட கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இன்று வீண் வாதங்களை மட்டும் தேட வேண்டாம்.
வளர்ச்சியில் தளர்ச்சி கொஞ்சம் இருக்கும். அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு தேவையான பண வசதி இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானங்களும் வரக்கூடுங்க. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணைக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்கள வெற்றி இருக்குங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வழக்கமான பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். அமைதியுடன் செயல்படுவது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். துணிச்சல் வெளிப்பட கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்விக்கான விஷயங்கள் மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு ஆன்மீக பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கடன் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மன நிம்மதி கொடுமலாக இருக்க கொடுங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடிவிடும். புதிய எண்ணங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். இன்று சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகக்கூடும் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெறுவீர்கள். திருவோணம். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இடம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். சகோதரர்களால் நன்மை உண்டாக கொடுங்க. வாழ்க்கை துணைக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவ்விட்டம். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. முயற்சியின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று அவசரமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். பண தேவைகளை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொது வாழ்க்கையில தன்னை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் புகழ் கொடுமலாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டது படிப்படியாக குறையும். புதிய எண்ணங்கள் இன்று உண்டாகக்கூடும். புதிய நபர்கள் மூலம் நட்பு கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். மன நிம்மதியும் கண்டிப்பாக உண்டாகுங்க. இன்று நலன் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இருவரையான காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை கொடுக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து காரியங்கள் ஈடுபட்டால் எதிலும் வெற்றி உண்டாக கொடுங்க. இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். என்று எதிர்த்து செயல்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முடிஞ்ச அளவு பெண்கள் இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுங்கள். முடிந்த அளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். காதில் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. சில முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது. சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவ கண்மணிகள் சிறுக சிறுக தனது கல்விக்கான சேமிப்பை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடையினை வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
வடக்கு அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்வது இன்று ரொம்ப சிறப்புங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். தயவு செய்து பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மனம் கொஞ்சம் கவலையாக இருக்கக்கூடும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்து நீருடை போல் காணப்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. சந்தோஷ தருணங்கள் உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு நெருக்கடிகள் சரியாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புரட்டாத்தி குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க. நிம்மதியான தருணங்கள் வெளிப்படக்கூடும். இன்று உங்க மனசுக்கு பிடித்த மாநிலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிலும் மன அமைதி கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நிச்சயத்த காரியம் கண்டிப்பாக நிச்சயத்தபடி நடைபெறக்கூடும். அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். பண தேவைகள் கூட கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். இன்று வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் இருக்கும். மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக சிறப்பு. பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் பலம் பெற கொடுங்க. நிச்சயத்த காரியம் நிச்சயத்தபடி நடைபெறக்கூடும். கையிருப்புகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சரக்குகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். புதிய வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. திறமைகளால் இன்று உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. என்று நீங்க பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். செய்யும் காரியங்களை நிதானமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன நிம்மதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடியனை வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி இன்று புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எல்லோரிடத்திலும் நல்லதொரு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிச்சயத்த காரியம் நிச்சயத்தபடி நடைபெறக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உத்தியோக நிவர்த்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நல்லதொரு முடிவினை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுய தொழில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். வீட்டு பிரச்சனை கூட முடிவு கிடைக்க கொடுங்க. சூழ்நிலைகள் அற்புதமாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். கொஞ்சம் பொறுமையும் நிதானம் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். ரேவதி இன்று கவனமாக பேசி பழகுவது நல்லது. உடல் நலம் சீராக இருக்கக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காரியங்களும் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருப்பீர்கள். வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்க கொடுங்க. செரிமான பிரச்சனையை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தீவிர ஆலோசனை எதிலும் ஈடுபடுங்கள். சிறிய அளவில் நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.